சென்னை சோழிங்கநல்லூரில் இரண்டாவது நாளாக நிர்வாகிகள் சந்திப்பிற்காக பாமக தலைவர் அன்புமணி வருகை தந்துள்ளார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், வணக்கம். சோழிங்கநல்லூர்ல இரண்டாவது நாளாக நிர்வாகிகளுடைய சந்திப்பிற்காக வந்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல தைலாபுரத்தில் என்ன நிலைமை அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கட்சியினுடைய கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினதையும் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். பார்த்தோம். இன்னைக்கு இரண்டாவது நாள் நிர்வாகிகள் சந்திப்பு. என்ன சூழல் நிலவுது சோழிங்கநல்லூர்ல? வணக்கம் காயத்ரி. நீங்க சொன்னது போலவே ஒரு பக்கம் தைலாபுரம் தோட்டத்துல ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாம் அங்கே தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று ராமதாஸை சந்தித்து வருகிறார்கள். மற்றொரு பக்கத்தில் இங்கே சென்னை சோழிங்கநல்லூரில் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரண்டாவது நாளாக கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நேற்று 11 மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளோடு விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். தற்போது இரண்டாவது நாள் கூட்டமானது துவங்கி இருக்கிறது. தற்போது தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கள்ளக்குறிச்சி ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இன்று பிற்பகல் ஒரு 4 மணி அளவில் அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், திருச்சி ஆகிய 6 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடனும் ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த அன்புமணி ராமதாஸுக்கு கட்சி நிர்வாகிகள் உற்சாக ஒரு வரவேற்பு அளித்தனர். அவர் இந்த மண்டபத்தினுடைய நுழைவாயிலில் இருந்து மேடை வரை செல்வதற்கு சற்று சிரமப்படக்கூடிய அளவிற்கு நிர்வாகிகள் புடைசூழ அவரை செய்து கொண்டு செல்ஃபி எடுப்பதுமாக அவரை வரவேற்பதுமாக அந்த காட்சிகளை காண முடிந்தது. தற்போது இந்த கூட்டமானது துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பூத் கமிட்டி, வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பூத் கமிட்டி அமைப்பது, அதே போன்று புதிய உறுப்பினர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டை வழங்குவது, புதுப்பிக்கப்பட்ட உறுப்பினர் அட்டைகளை நிர்வாகிகளுக்கு வழங்குவது, கட்சி செயல்பாடு, வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் கட்சி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். காலையிலும் பிற்பகலிலும் இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, இந்த தருமபுரி, சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்பார்களா என்பதுதான் அந்த எதிர்பார்ப்பாக இருந்தது. ஏனென்றால் கட்சிக்கு மொத்தம் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்களில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதி சிவகுமார் நேற்றைய கூட்டத்திலேயே நேரடியாக கலந்து கொண்டு அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவை தெரிவித்தார். மீதம் இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்களில் 2 எம்எல்ஏக்கள் தற்போது அன்புமணி ராமதாஸுடன் நேரடியாக அவருடனேயே வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சேலம் மேட்டூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், அதே போன்று தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் ஆகிய 2 பேரும் இன்றைய கூட்டத்தில் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமணியோடு அவர்களும் மேடை ஏறி இருக்கிறார்கள். இதன் மூலம் கட்சிக்கு தற்போது இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்களில் நேரடியாக 3 பேர் இந்த அன்புமணி தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே ஜி.கே. மணி பென்னாகரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், கட்சியுடைய கௌரவ தலைவராகவும் இருக்கிறார். அவரும் அதே போன்று சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகிய 2 பேர் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நிர்வாகிகளுடைய பெரும்பாலான கருத்து 2 பேரும் தற்போது ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட கூடிய விரைவில் 2 பேரும் சரியாகிவிடும், இந்த பிரச்சனை சரியாகிவிடும், எனவே எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்பது நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கிறது. ஜி.கே. மணியும் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது கூட அவரும் அந்த கருத்தை தான் தெரிவித்தார். ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒன்றிணைய வேண்டும், அந்த அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்க வேண்டும் என்பதுதான் தங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்றும் ஜி.கே. மணி தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இரண்டாவது நாள் இன்றைய கூட்டத்திலும் அன்புமணி ராமதாஸ் என்ன உரை நிகழ்த்த போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாளையும் இந்த கூட்டமானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி சங்கர்.